பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு குழந்தைங்க நினைக்கிற அளவுக்கு வெரி கலர்ஃபுல் அண்ட் வெரி சாஃப்ட்னஸ், ரொம்பவும் சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பணியார வகையை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். இதை வந்து ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம், காரமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, இதை நம்ம எப்படி செய்யலாம், என்னென்னலாம் சேர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபிக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து காரமாக செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்திருக்கேன், பீட்ரூட் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன வெங்காயம், ரெண்டில் எதுனாலும் ஓகே தான். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதாவது கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து காரத்துக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இனிப்புக்கு தேவை கிடையாது. அதோடு வந்து பீட்ரூட் தோலையும் கூட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோட லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சுடனே ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு, அதாவது பச்சைக்கடலை பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த பச்சை பருப்பு வந்து உடம்புக்கு ஒரு வகையான சத்து கொடுக்கக்கூடியதான், அதனால் இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதே நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. நான் வந்துட்டு மிளகாய் ஆட் பண்ணுறேன். மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிளகாய் வந்து மேலே வந்து தெரிக்கும். அதனால் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும் போது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம், சால்ட்டு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இவ்வளோ தான். இப்போ இதே நீங்கள் ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் கிடையாது, பச்சை பருப்பு கிடையாது, மிளகாய் கிடையாது, கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே கிடையாது. வெறும் வெல்லம் இல்லைன்னா சுகர், இதை மட்டும் தான் ஆட் பண்ணி செய்ய போகிறீங்க. ஓகே, தென் அதை எப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை பார்ப்போம். இது நல்லா வணங்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு வணக்கிட்டு நம்ம அதை வந்துட்டு மாவு கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, பணியாரம் செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆட்டின மாவில் செய்ய முடியாது, அல்ல இன்றைக்கி போட்டு நாளைக்கு அதுவும் செய்ய முடியாது. கண்டிப்பாக 3rd டே மாவில் பணியாரம் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் சூப்பராக இருக்கும் பணியாரம். அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதனால அந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஊற்றிட்டேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டை வந்து நான் சேர்த்துட்டேன். நம்ம பீட்ரூட் அதில் சேர்த்த உடனே அந்த மாவு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அட்ராக்டிவான கலர் தான் இந்த கலரு. இப்போ இதை நாம் வந்துட்டு குழிப்பணியார சட்டியில் வந்துட்டு ஊற்ற போகிறோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பணியாரம் வெந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஃபுல் வந்து அப்படியே இருக்கும். பார்க்கும்போதே தெரியும், ஐயோ சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும். நமக்கு தெரியும் பீட்ரூட் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்றது, ரத்தத்திலோட அளவை வந்துட்டு அதிகரிக்கும்னு தெரியும் உங்களுக்குலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் தோசையாக கூட செஞ்சு கொடுக்கலாம், இட்லியாக கூட, நீங்கள் இட்லி மாவில் பீட்ரூட்டை கலந்து செஞ்சு கொடுக்கலாம், கேரட்டை செஞ்சு கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம அவங்களாம் விரும்பி சாப்பிடாத பொருளை வந்து நம்ம எப்படியெல்லாம் விரும்பி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து தான் நம்ம வந்து ஒன்று பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா சட்டியில் ஊற்றியாச்சு, எண்ணெயும் விட்டாச்சு, பணியாரம் வந்து வெந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒன்று ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு திருப்புறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி திருப்பி விடுறேன் எல்லாத்தையுமே. இது வந்துட்டு வெந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட் கலரில் இருக்கும், ஆரஞ்சு ப்ளஸ் பிங்க் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்ரூட் பணியாரம் வந்துட்டு ரெடியாக இருக்குது. எடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கொடுக்கறது மட்டும்தான் பாக்கி. கொடுத்து பாருங்கள், சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே, இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாவு ப்ளஸ் வெல்லம் ப்ளஸ் பீட்ரூட்டை அரைச்சி அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமாக லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, போதும். அதை அப்படியே நம்ம சட்டியில் ஊற்றி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்வீட் ரெசிபி ஆகிடும்.
இதில் நம்ம 2 ரெசிபியும் பார்த்தாச்சு. பாருங்கள், நான் வந்து காரம் தான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து பீட்ரூட் தோலை வச்சு ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது என்னென்னா, அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நம்மளோட உதட்டில் ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உதட்டில் இருக்கக்கூடிய வெடிப்பு ட்ரைனஸ் எல்லாம் குறைஞ்சி ரொம்பவே நீட்டாக கலர்ஃபுல்லாக மாறிடும். தென் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன்.